பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 5வது பொதுக்கால ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் யோபு 7:1-7, மீண்டும் 1 Corinthians 9:16-29, மீண்டும் மார்க் செய்தி 1 அதிகாரம் 29-39 வசனங்கள். அன்பின் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர், வல்லவர், பரிசுத்தர். உடைய தெய்வீக அன்பினால் எங்களை ஆட்கொள். நீங்கள் கைவிடாமல் எங்களை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை ஆதரித்தல். உமது வல்லமையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதல் தருபவர், அவர் நல்லவர், வல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தரே, அவர் நல்லவர், வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், வல்லவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமாண்டவரே, நீர் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். மாறாத அன்பினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் எங்களை காற்று வழிநடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். மார்க் செய்தி 1 அதிகாரம் 29-39 வசனங்கள். பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பும் யோவான், சீமோன், அந்திரேயாவின் வீட்டுக்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாக கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி அவரிடம் சொன்னார்கள். இயேசு அருகில் சென்று கையை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் வேளையில் நோயாளிகள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் அருகே கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை ஊட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை பேச விடவில்லை. இயேசு விடைக்காலில் கருக்களோடு எழுந்து தனிமையான ஒரு இடத்துக்கு புறப்பட்டு சென்றார். அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடி கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவாருங்கள், அங்கு நான் நற்செய்தி பறைசாற்ற வேண்டும், ஏன் நான் இதற்காய் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்னர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஊட்டி வந்தார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்க் 1:37 எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவோ முதல்ல தந்தையை தேடினார். தனிமையிலே தந்தையை தேடினார். கருக்களோடு எழுந்து தனிமையான புறப்பட்டு கிட 35வது தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். அங்கு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அதனால யார் தேடி போறது? சீமோனும் அவரை சார்ந்தவர்களும் அவரை தேடி போய் எல்லாரும் தேடு. ஏன் அவரை எல்லாரும் தேட வேண்டும்? ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் தேவையானவராக இருக்கிறார். எப்படி 9:13 மத்தேயு செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறதோ,
நோயுற்றவருக்கு தான் மருத்துவன் தேவை, நோயற்றவருக்கு இல்லை. நான் பாவிகளையே அழைக்க வந்தேன். ஆகவே பாவிகள் அவரை தேடுகிறார். பாவிகள் அவரை தேடுகிறார். ஒரு சிலர் தேவைக்காக தேடுகிறார். நோய் நொடி அதுக்கு முன்னால் பார்க்கணும். மாலை வேளையிலே கதிரும் மறைவில் நோயாளிகள் பேய் பிடித்தவர் எல்லாம் கொண்டு வந்தார். எல்லாரையும் குணமாக்கினார். பேய்களை ஓட்டினார். பேய்களை பேச விடவில்லை. பார்க்கிறோம் இவ்வளவு நேர்த்தியாக ஒரு காது கேளாத செவிடன 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எஸ் டன் எவ்ரிதிங் வெல். வாய் பேசாத ஊமையினை குணப்படுத்தின போது அவர் எச்சில்ல தொட்டு அவனுடைய காதுகளிலே உமிழ்நீரால் அவனுடைய காதுகளை தொடுகிறார், அவனை குணப்படுத்துகிறார். அதனுடைய விளைவு என்ன? இதோ அங்கே பார்க்கிறோம். எவ்வளவு எஸ் டன் எவ்ரிதிங் வெல், எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார், எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார். இதே மார்க் 1:22 பார்க்க, 27 பார்க்க. அவர் authoritative, a new teaching, not like a scribes. மறைநூல் அறிஞரை போரன்றி அதிகாரத்தோடு போதித்தார். He preached with authority. என்றால் அந்த போதனையை கேட்டு சாத்தானும் கூட ஓடுது. அது மட்டுமல்ல, ஏன் எல்லாரும் தேடுகிறார்கள்? நோயாளிகள் விடுதலை பெற. ஏனென்றால் அவருடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார், ஆறுதலாக இருந்தார். நோய்களை சுகமாக்கும் வல்லமை அவரிடத்தில் இருந்தது. வல்லமையை தேடினார். பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில். பெரும்பாட்டினால் அவதிப்பட்டவர் நான் தொட்டால் போல். அதே மத்தேயு 8வது அதிகாரத்தில் பார்க்கணும். தொழுநோயை இவர் தொடுறார். He touched her. ஆனால் அந்த 12 ஆண்டுகால அவதி பெற்ற பெண் அவள் தொட்டால் வல்லமை வெளிப்பட்டது. ஆகவே அவரை தேடுகிறார். இன்னும் சிலர் இது ரொம்ப அழகாக சொல்வார். நீங்கள் வயிறார உண்டதுனால தான் என்னை தேடுறீங்க. நீங்கள் அற்புதம் அதிசயம் கண்டதால், தேவனுடைய பிரசன்னத்தை கண்டதால் என்னை தேடி அழிந்து போகிற உணவுக்காக 6:27, 28 பார்க்கணும். அழிந்து போகிற உணவுக்காக உழைக்காதீர்கள். இந்த வயிற்று நிலைக்காக வயிறார உண்டதுனால அவரை தேடினாங்க. அதான் சொல்றார், நீங்கள் அதிசயம் கடவுளுடைய பிரசனத்துக்காக என்னை தேடவில்லை. வயிறார உண்டாகவே அழியாத உணவுக்காக உடையுங்கள். அதான் தேடினாங்க. இந்த உலகத்துக்காகவும் தேடினாங்க. ஒரு சிலர் ஆண்டவரை தேடினாங்க. இதில் பார்க்குறோம், எல்லாரும் தேடுகிறார்கள் தான். ரெண்டையும் குறிக்கும். நல்லவனும் தேடினான், கெட்டவனும் தேடினான். பார்த்தீங்கன்னா மத்தேயு 9வது அதிகாரத்தில், லூக்கா 5வது அதிகாரத்தில் 27 பின்னே வா, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் வந்தார். அவர் வந்தது மட்டுமல்ல, அங்கிருந்த எல்லா ஆயக்காரர்களை எல்லாம் அவர் அழைத்து வந்தார். எல்லாரையும் வந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் அங்கே பரிசேயர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அங்கே எல்லாரும் தேடலையே, இவங்க எல்லாரும் தேட அவர் எப்படியாவது குற்றத்தில் சிக்க வைக்கணும். பாவிகள் தேடினார், அவர் தேடி போனார். இவரையும் தேடினாங்க. ஏன்னு கேட்டால், பாவிகளும் ஆயக்காரர்களும் விபச்சாரர்களும் நோயாளிகளும் வேதனையில் இருக்கிறவர்களை தேடினார். ஆனால் அதே நேரத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏரோதியரும் அவரை தொலைக்கலாம் என்று வகை தேடிக்கும். ஏனென்றால் சொன்னார், நானும் தகப்பன ஒன்றை, எனக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன். ஆலயத்தை தூய்மைப்படுத்தினான். அது அவங்களுக்கு பிடிக்கல. ஓய்வு நாளிலே குணப்படுத்த மார்க் 3வது அதிகாரத்தில் பாருங்கள். வயலிலே செல்லும் போது சீடர்களுக்கு கதிர்களை கொய்து உண்டார்கள். அவர் சொல்றார், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். மார்க் 2வது அதிகாரத்தில் திமிரவாதக்காரனை குணப்படுத்தி மகனை உன் பாவங்கள் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு சிலர் அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடினாங்க. ஆனால் அதே நேரத்தில்
நீதிமான்கள் என்று தங்களை நீதிமான் என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் மத குருக்களும் அவர்கள் தேடவில்லை. அரசர்கள் ஏரோதை ஏரோதை வந்து அந்த 3 ஞானிகளும் குறிப்பிட்ட மத்திய 2:2 பார்க்க, இதோ யூதரின் ராஜா பிறந்திருக்கிறாரே, நாங்கள் வணங்கி ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படியா என்று சொல்லி எல்லாம் புத்தகத்தை தேடினார்கள். பரிசேயர்கள் மறைநூல் வல்லுநர்கள் கண்டுபிடித்து விட்டார். மீகா 5:4 இதோ மீட்பர் ஒருவர் 1000 பிறப்பார் என்று கண்டுபிடித்தார். ஆனால் ஆண்டவரை போய் பார்க்கவில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, எல்லாரும் உம்மை தேடுகிறார். எதற்காக தேடினார்? உலகத்துக்காக தேட வேண்டித்தான். அதனாலதான் மத்திய 6:33 முந்த அவரை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்துக்குரிய பண்புகளை தேடு, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க. நீங்கள் அவரை அணுகி வாருங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவரு அவர் உங்களை தொடர்ந்து தொழுவார், ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் எல்லாரும் நல்லவர்களும் வல்லவர்களும் பாவிகளும் தேடினார்கள். அதே நேரத்தில் இவங்க தேடினது இவரை கொள்ளுவதற்கும் அழிப்பதற்கும், இவரை சின்னாபின்னமாக்குவதற்கும். அவருடைய சீடர்களும் கூட ஒரு சிலர் ஏதோ ஒரு அழைத்தார். ஆனாலும் இப்போ யூதாஸ் எடுத்துக்கிட்டா பணத்துக்கு தேடினார். எல்லாரும் தேடு, அவர் எதுக்கு தேடினார்? பணத்தை அவர் கேட்கிறார், இந்த விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் உண்மையாகவே ஆண்டவரையும் ஆண்டவருடைய பண்புகளையும் இறையாட்சி விளிமியங்களை நாம் முதலில் தேடுவோம். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த உலகத்தின் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவரை தேடும்போது அவர் எல்லாவற்றையும் என்றால் ரோமர் 8:32 தன்னுடைய மகனையே உங்களுக்காக கொடுத்து விட்டார் என்றார். வேறு என்ன நமக்கு தராமல் இருப்பார்? அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டை கேட்டால் தேலை கொடுப்பான்? தீவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்கொடை அளிக்க அருளை எவ்வளவு அதிகமாய் பரிசுத்தாவியை கொடுப்பார். தேவனுடைய பிரசனத்தை கொடுப்பார். அவர் தருவதை பெறுவோமா? எங்கள் நல்ல தகப்பனே, மாறாதவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்முடைய அன்பு என்றும் நிலைத்திருக்கிறது. உம்முடைய ஆறுதல் எங்களை என்னாலும் தேற்றுகிறது. உம்முடைய வல்லமை எங்களை என்றும் பாதுகாக்கிறது. தேவ கரம் எங்களை தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பதால் தொடர்ந்து காத்தருள் பரிசுத்தமாகும். இயேசு இரட்சகருடைய நாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவிதாமே ஆசீர்வதிப்பாராக.